ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலும வீராஸ் சேனல் அண்ட் vlogs. இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் வளைகாப்பு வச்சுருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தாங்க கிளம்பிட்டு இருந்தேன். என் வீட்டுக்கார் வந்துட்டு இன்றைக்கி ஊரில் ஒரு ஃபங்க்ஷன், எங்கள் சொந்த ஒரு புதுச்சூரங்குடியில் இன்னொரு சொந்தக்காரங்களும் வீடு கட்டி பால் காய்ச்சுறாங்க. அதனால் அவர் ஊருக்கு போயிருக்காருங்க பால் காய்ச்சுற வீட்டுக்கு. நான் வந்துட்டு வளைகாப்பு வீட்டுக்கு போகிறேன். 2 பேருமே சொந்தக்காரங்கன்னா எல்லாருமே முக்கியம் தானே. அதனால் அவர் நேற்று நைட்டே ஊருக்கு கிளம்பி போயிட்டு இன்றைக்கி அவங்க பால் காய்ச்சிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் போயிருக்காரு. வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலிலேருந்தே கொஞ்சம் வேலை அதிகமாக தாங்க இருந்தது. அவர் இருந்தாருன்னா என் பொண்ணு ஸ்கூல் அவர் தான் கூப்பிட்டு போய் விடுவார். இன்றைக்கி அவர் ஊருக்கு போனதுனால அவர் சைக்கிளில் தான் போகிறான். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கி வந்துட்டு காலையில் லஞ்சு வேறு கட்டணும். குழந்தைங்க லஞ்ச் கட்டணும், பாத்திரம்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வேலை வந்துட்டு கொஞ்சம் கடகடகன்னு தாங்க செய்கிற மாதிரி இருந்தது. இதே அவர் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்தால் சொல்லவே வேணாம். கரெக்டாக எப்படி ஒரு 1/4 மணி நேரமாக கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி அப்படி கிளம்ப முடியாது. சரின்ட்டு கடகடன்னு கிளம்பியாச்சு. எப்படியோ வந்துட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அத்தை பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கார ஆட்டோ ஓட்டுறாரு அந்த அண்ணன். அதனால் நான் வந்துட்டு ஃபங்க்ஷன் வீட்டில் இறக்கி விட்டுட்டு அவர் வந்து ஓலா ஆட்டோ ஓட்டுறாரு. அதனால் அவர் அப்படியே டியூட்டி போட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி, நான் அவங்க வேறு கூப்பிட்டு போகிறாங்க, அவங்களுக்கும் வேலைக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே கிளம்பி முடிச்சுன்னு இன்றைக்கி எப்படியோ கடகடன்னு கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு வந்துட்டு அங்கே 9:30 to 11 மணி தான் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு எதுக்கு ஒரு 2 இட்லி சாப்பிட்டு போயிடலாம், குழந்தைங்க லஞ்ச்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு. சரி, இட்லி வேறு இருந்தது கொஞ்சம். சரி, ஒரு 2 இட்லியாக சாப்பிட்டு போயிடலாம். காலையில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் 9 மணிக்கெலாம் சாப்பிட்ணுன்னா சுத்தமாக முடியாது. ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் கூட பொறுமையாக தான் சாப்பிட முடியும். அதனால் வந்துட்டு என்ன பண்ணேன், ஒரு 2 இட்லி சாப்பிட்டு போயிடலான்னு எனக்கு பிடிச்ச கார சட்னி வேறு இன்றைக்கி அரைச்சிருந்தேன். சரின்ட்டு கார சட்னிக்காக ஒரு 2 இட்லி சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக எங்கள் அண்ணி அவங்களும் ஃபோன் பண்ணிட்டாங்க, அவருக்கும் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு வாமான்னு சொல்லிட்டு. கரெக்டாக இங்கேருந்து ஒரு 9:45 மணிக்கெலாம் வந்துட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக ஒரு 10:30 மணி ஆயிடுச்சு. அங்கே வந்துட்டு 10:30 மணிக்கு மேலே 10:45 to 11:45 கௌரி நல்ல நேரம்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் போய் ஒரு 1/4 மணி நேரம் அங்கே உட்காந்து தான் இருந்தோம். அப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் வச்சதுக்கப்புறமா நானும் போயிட்டு நலங்கு வச்சேன். இவங்க வந்துட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு தம்பி முறை வேணும், அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி முறை வேணும். சரின்ட்டு நலங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது சந்தனம் வந்துட்டு அப்படியே அப்போ தான் கொட்டிகிட்டு இருந்தாங்களா, இதெல்லாம் எப்போ கரைக்கிறதுன்னு கேட்கவும் நீங்களாக தான் கரைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்துட்டு பின்னாடி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். சரி, நாங்களே கரைச்சி நாங்களே வைக்கிறோன்னு சொல்லிட்டு வலையெல்லாம் போட்டு விட்டுட்டு சூப்பராக அந்த பொண்ணுக்கு நலங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு சரின்ட்டு வெளியே போய் உட்காந்துருந்தோம். சாப்பிட சொன்னாங்க. இப்போ தான் அந்த 2 இட்லியே கஷ்டப்பட்டு சாப்பிட்டு வந்திருக்கேன். மணி 11 தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அத்தை பொண்ணு அந்த அண்ணியும் வந்துட்டு அவங்க அக்காவும் வர வேண்டியது இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. சரி, வந்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அவங்களும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா சொந்தக்காரங்களாம் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்து நலங்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்களும் கடகடன்னு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. சரி, வாங்க நம்மளும் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் சரின்ட்டு அப்புறம் ஒரு 12 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டோம். சாப்பாடு எல்லாமே நல்லா சூப்பராக இருந்ததுங்க. 5 வகை சாதமும் வச்சுருந்தாங்க. தேங்காய் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், அதுக்கப்புறமா புதினா சாதம் வச்சுருந்தாங்க. ஒயிட் ரைஸ், வத்த குழம்பு எல்லாமே இருந்தது. ஆனால் இந்த 5 வகை சாதம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக ஜீரணம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸும் கொஞ்சமாக ரசம் மட்டும் வாங்கி சாப்பிட்டேன் லாஸ்ட்டாக. பொரியல், சாப்பாடு எல்லாமே நல்லா சூப்பராக இருந்ததுங்க. வீட்டிலே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது தான் சொந்தக்காரங்களெல்லாம் போய் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிட்டு வரும்போது மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தானே எல்லாரையும் பார்க்க முடியும். அப்புறமா நான் சாப்பிட உட்காந்த இடத்துல நல்லா வெயில். நான் போய் உட்காரும்போது அங்கே வெயிலெலாம் தெரியலங்க. ஆனால் அந்த வாழையில தண்ணி தெளிக்கும்போது கூட இந்த வெளிச்சம் வரல. ஆனால் தண்ணி தெளித்து சாப்பிடும்போது நல்லா வெயில் அந்த இலையில பட்டு இப்படி தாங்க இருந்தது. நான் வீடியோ எடுக்கும்போது கூட பக்கத்தில் எங்கள் பெரிய அண்ணி உட்காந்துட்டு, பாரு நீ தானே போய் உட்காந்த இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, வேறு என்ன பண்ணுறது, உட்காந்தாச்சு. வீடியோ மட்டும் அந்தளவுக்கு கொஞ்சம் அந்த வெளிச்சம் வந்துட்டு மறைச்சிருச்சு. ஆனால் மற்றபடி சாப்பாடெலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா ஓலாட்டோ தான் புக் பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆட்டோவில் வரும்போது குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துருந்தேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.